அந்த முருகன் சிலை என்பது என்ன காரணம் செய்கிறது, அது எப்படி செய்கிறது என்றால், உங்களுடைய உள் உணர்வு கண்ணிமையின் மூலமாக வெப்பமாக அவருடைய உடலில் போய் நம்மளுடைய உடலில் வந்து சேருது. அப்படி அந்த உடலில் வந்து சேரும்பொழுது கண்ணிமை வெப்பத்தை கொண்டது. அந்த கண்ணிமையும் அங்கே ஆரத்தி காட்டுறாங்க, அது வெப்பத்தை சார்ந்தது. அந்த போகருடைய செய்யப்பட்ட அந்த சிலையானது, முருகனுடைய சிலையானது நம்ம ஆர்த்தி எடுக்கும்போது அந்த வெப்பத்தின் மூலமாக அங்கே பட்டு அதன் மூலமாக நம்ம கண்களில் வந்து நம்ம கண்களின் மூலமாக உடலில் இருக்கின்ற எல்லா அங்கங்களுக்கும் நவ கோள்களால் ஆளக்கூடிய நவ துவாரங்களையும் நம்மளுடைய பஞ்சபூதங்களையும் நம்மளுடைய சக்திகளையும் ஒருங்கிணைச்சி நல்ல ஒரு ஒளியை உள்ளுக்குள் அனுப்பி அதுவே உயிராக பயணிக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலில் உயிர் எங்கே இருக்குது, அவருடைய ஆன்மா எங்கே இருக்குது, அவனுடைய சரீரம் எப்படி இருக்குது, இந்த சரீரம், அந்த ஆன்மா, இந்த உயிர், இந்த மூன்று கலைகளையும் ஒருங்கிணைச்சி ஒரு சிலை வடிவமாக்கி அதுதான் முருகப்பெருமான் என்று காட்டினார். அதுக்குள்ளே நவ பாஷாணங்களை உள்ளே அடக்கி அதை செஞ்சார். அப்போ அதை வச்சு நிர்வாகம் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் நவபாஷாணம் என்பது எல்லாமே விஷங்கள். அந்த விஷங்களை ஒன்றோடு ஒன்று முறித்து அந்த சிலையை செஞ்சு இன்னைக்கு இன்றும் அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று நம்மோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் முருகனுடைய சிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நினைவுபடுத்தும் அளவிற்கு அந்த முருக சிலையானது இன்னைக்கு பல பேர் தொட்டு வணங்கினாலும் சரி, அதை தடவி கழுவி குடித்தாலும் சரி, இல்லை அவர்களை வணங்கி எட்டிருந்து வணங்கினாலும் சரி, அவர்களுக்கு சுத்தம் செய்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம்.